فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العلي العظيم அந்த கோடிகள் அந்த சராசரங்கள் அனைத்தையும் அளவுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையில் அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாதியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனை அனுதினமும் அஞ்சு கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சி கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் மிகவும் முக்கியமாக என்ன தேவை வேணுமோ அதற்காக வேண்டியும் எவ்வாறு பட்ட நோய்கள் வந்தாலும் அதற்குரிய நிவாரணமும் எப்படிப்பட்ட நிலைமையிலே அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்குரிய விடயத்தையும் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா சதகா என்று சொல்லுகின்ற இந்த தான தர்மத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்று எமது வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இந்த சதகாக்கள் மிக மிக குறைந்து கொண்டு போகின்ற ஒரு கவலையான விடயத்தை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சதகா என்பது அது ஒரு மனிதனுடைய பலாய்களை சோதனைகளை அது இல்லாமல் ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸதகத்து தத்ஃபஉல் பலா, முசீபத்துகள் பலாய்களை அது அப்படியே இல்லாமல் ஆக்குறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அழிக்கிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு அமலாக அல்லாஹு தஆலா இந்த சதகாவை அல்லாஹ் தந்திருக்கிறான். சகோதரர்களே, என்ன விடயத்துக்காக வேண்டியும் சதகா கொடுக்குகின்ற பொழுது அவருடைய சொத்து செல்வங்களோ அதனுடைய வேற விடயங்களோ ஒன்றிலையும் குறை ஏற்படாது. அல்லாஹு தஆலா அப்படித்தான் வைத்திருக்கிறார். அந்த சதகா ஒருத்தர் மனிதன் சதகா கொடுக்குகின்ற பொழுது அந்த பணத்துல குறைவு ஏற்படாது. வெளிரங்கத்தில் எங்களுக்கு பார்க்குகின்ற பொழுது ஏதோ குறைந்து போற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் அதுல குறைவை வைக்க மாட்டான். இவர் கொடுக்க கொடுக்க அந்த பணம் இன்னும் இன்னும் அதிகரிச்சு கொண்டு தான் போகும். எப்படி கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க எடுக்க அந்த தண்ணீர் இன்னும் ஊறிக்கொண்டே செல்வதை போன்று ஒரு மனிதர் சதகா செய்கின்ற பொழுது, தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது அந்த சதகாவின் பரக்கத்தின் காரணமாக அவருடைய பணம், அவருடைய சொத்து செல்வங்கள், அவருடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே அதிகரித்து கொண்டே செல்லும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறார்கள் அழகான முறையிலே. குர்ஆனும் இதை பேசிக் கொண்டிருக்கிறது. சதகா உங்களுடைய பணத்தை வளர்க்கும் என்பதாக குர்ஆன் இதை பேசிக் கொண்டு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா நகஸ சதகா, சதகா ஒருத்தர் கொடுக்குகின்ற பொழுது சதகா அவருடைய பணத்தில மினல் மால், பணத்துல எந்த வகையான குறையும் ஏற்படுத்தாது. பணம் குறைந்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்காது. வெளிரங்கத்தில் எங்களுக்கு பார்க்குகின்ற பொழுதோ சதகாக்கள் கொடுக்க கொடுக்க எங்களோட பணம் குறையிற மாதிரி விளங்கும். உதாரணமாக இந்த ஹதீஸுடைய கொஞ்சம் விளக்கத்தை பாருங்க சகோதரர்களே. பல வகையில நோய் வருது ஒருத்தருக்கு. இவரை சதகா கொடுக்குகின்ற பொழுது அது ஒரு ஒரு லேசான முறையிலே ஒரு 1000 ரூபாயோடு 700 ரூபாயோடு அந்த நோயை அல்லாஹ் குணப்படுத்தி விடுகிறார். பல முறையில ஒரு வாகனத்துல பிரயாணம் செய்கிறாரு. பிரயாணம் செய்கின்ற பொழுது அந்த வாகனம் அது அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி
அல்லது வேறொரு விபத்துக்குள்ளாகி அல்லது இவருடைய உடம்புக்கு இல்லது இவருடைய உறவினர்களுக்கு மனைவி பிள்ளைக்கு ஏதாவது ஒரு இழப்பு வரப்போகிறது அந்த அவருக்கு அல்லாஹ் அந்த சதகாவை கொடுத்துட்டு போறாரு. அதனால தான் சொல்லுவாங்க, பிரயாணம் செல்லுகின்ற பொழுது நீங்க யாருக்காவது சதகாவை போட்டுட்டு போங்கன்னு. சிலர்களுடைய வீட்டுல பாருங்க, முந்தைய காலத்துல அதிகமானவருடைய வீட்டுல சதக்காவை போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு போத்தல் மாதிரி ஒன்று இருக்கும், உண்டியல் மாதிரி ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரு பிரயாணம் செல்லுகின்ற பொழுதோ அந்த சதக்காவை போட்டுட்டு போவாங்க. 10 ரூபா 20 ரூபா 100 ரூபான்னு போட்டுட்டு போவாங்க. அதை ஏழைகள் கேட்டு வாகனத்தில் தூக்கி கொடுப்பாங்க, பள்ளிக்காக தூக்கி கொடுப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பெரிய பெரிய நோய்கள் இருந்து பெரிய பெரிய விபத்துகள் வருவதாக அல்லாஹ் எமதுடைய கலாக்கதிரிலே எழுதி வைத்திருந்தால் அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் சதகா கொடுக்குகின்ற பொழுது அவருக்கு எழுதப்பட்டிருக்கின்ற கலாக்கதிரில் எழுதப்பட்டிருந்த சில விடயங்களை கூட இந்த சதகா இல்லாமல் ஆக்கி விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். இவருடைய பிரயாணம் இன்னைக்கு போறாரு, காலையில இவருக்கு இத்தனை மணிக்கு பெரிய ஒரு விபத்து வரும் என்று அல்லாஹ் கலாக்கதிரில் எழுதி வைத்திருந்தால் இவர் சதக்கா கொடுத்துட்டு போறாரு. ஒரு 100 ரூபாய், ஒரு 200 ரூபாய், 500 ரூபாய் யாரோ ஏழையை கண்டு அல்லது பள்ளியில அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய உண்டியல்ல அதை போட்டுட்டு போறாரு பள்ளிக்காக வேண்டிட்டு. இப்ப இந்த பெரிய இழப்பு வரக்கூடிய நிலைமையில அல்லது குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது இந்த பிரயாணத்துல, அல்லது வாகனத்துக்கு பெரிய லட்சக்கணக்கு செலவாக போகுது ஒரு ஆக்சிடென்ட்ல, அல்லாஹ் அதை குறைத்து 1000 ரூபாயோடு 500 ரூபாயோடு அந்த பெரிய செலவாக பெரிய அளவுல வாரத்தை சொல்லுவாங்க. தலைய போறது தலப்பாவோட போயிட்டு விட்டது, தலையோட போறதுக்கு இருந்தது தலப்பாவோட போயிட்டு விட்டது என்று சொல்லுவாங்க. அப்படியாக அல்லாஹ் இவருடைய நோய்களை குணப்படுத்தி அந்த விபத்துகளை லேசுபடுத்தி கொடுக்கிறார். சதகாவுடைய பரக்கத் ஆபத்தை இல்லாமல் ஆக்குகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்க சதகா கொடுக்குகின்ற பொழுது எங்களுக்கு குறையிற மாதிரி விளங்கும். அல்லாஹ் நாங்க சதகா கொடுக்கிறோம், எங்களுக்கு வரக்கூடிய பெரிய நோய் லட்சக்கணக்கு செலவழிக்கக்கூடிய நோயை அல்லாஹ் ஒரு குறுகிய பணத்துல இல்லாமக்கிறான். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க சதகா தர்மங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்களோட பணத்தில் அது குறைவை ஏற்படுத்தாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. யார் தன்னை கஞ்சத்தனத்திலிருந்து பகீல் தனத்திலிருந்து யார் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த குர்ஆனுடைய ஆயத் வெளிரங்கமாக எங்களுக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நீங்க அதிகமாக சதகா கொடுங்க, உள்ளத்துல கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தாதீங்க. கஞ்சத்தனம் வர 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 நீங்க சுவர்க்கத்தை விட்டும் தூரமாகி நரகத்தின் பக்கம் போறீங்க. வெற்றி அடைந்தவர்களுடைய கூட்டத்தில் நீங்க சேர மாட்டீங்க. வெற்றி அடைவர்களோடு நீங்க சேர மாட்டீங்க. சதகா கொடுக்குகின்ற பொழுது அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், வெற்றி அடையக்கூடியவர்கள் அவர்கள். யார் கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை பாதுகாக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் எமக்கு அழகாக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, தூபா லிஅப்தின் ஜஅலல்லாஹு மிஃப்தாஹன் லில் கைர். ஒரு அடியானுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட அடியான்டா, இவன் மூலமாக மிஃப்தாஹ் லில் கைர், நல்ல விஷயங்கள் இவர் மூலமாக திறக்கப்படுது. ஊர்ல இவர் நல்ல பணம் வாய்ந்தவர்களாக செல்வந்தராக இருக்கிறாரு, செலவழிக்கிறார் மஸ்ஜிதுக்காக வேண்டி, செலவழிக்கிறார் வீட்டுக்காக, செலவழிக்கிறார் பாடசாலைக்காக வேண்டி, செலவழிக்கிறார் பொது இடங்களுக்காக வேண்டி, செலவழிக்கிறார் ஊருடைய நாட்டுடைய நலனை கருதி ஒரு மனிதர் செலவழிக்கின்ற பொழுது அல்லாஹ் இவருக்கு அல்லாஹுடைய சுபசோபனம் உண்டாகட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இவரின் மூலமாக கெடுதி
கெடுதிகள், ஊருள்ள வரக்கூடிய கெடுதிகள், பாவமான விடயங்கள் இவர் இல்லாமக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். இவருடைய பணத்தை வைத்து, இவருடைய தர்மங்களை வைத்து, இவருடைய சொத்து செல்வங்களை வைத்து இல்லாமக்கிறாரே, அதை மூன்றாரே. அப்படியான ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சுபசோபனம் உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு ஹதீஸ், அதே ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட மனிதன் என்றால், மிக்லாகன் லில் கைர் மிஃப்தாஹ் லிஷர். இவரின் மூலமாக ஊர்ல நல்லவே நடக்குதில்லை. பெரிய பணக்காரராக இருந்தாரு, எந்தெந்த நாட்டுக்கு போகணும் அந்தந்த நாட்டுக்கு போய் வந்தாரு. இவர் தனக்காக வேண்டியே செலவழிச்சு கொண்டிருந்தாரு. வீட கட்டினாரு கோடி கணக்கில பொறுமதியா. வாகனம் ஓடுற வாகனத்தை பார்த்தா 10 கோடி 20 கோடி பொறுமதி. ஆனால் இவர் சொகுசாக வாழ்ந்தார் தான். மௌத்தா போனத்தோட யாரோ 2 பேர் பேசுவாங்க, இப்ப இந்த நாட்டுக்கு போனாரு, இப்படி போனாரு, இவ்வளவு பெரிய பொறுமதியான வாகனத்துல போனாரு. ஏதோ ஒரு 2-3 பேர் பேசுவாங்க, துன்யா ஹவா பிடிச்சவங்க. அதிகமானவர்கள் பேசுவார்கள், இவர் இவ்வளவு காலம் இருந்தாரே, கோடி கணக்கு வச்சிட்டு இருந்தாரே, ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு உதவி போனா ஒன்றுமே கொடுக்க மாட்டாரு. பாடசாலைக்கு ஒரு உதவி ஒன்று தேவை, இவர்கிட்ட போய் கேட்டா இவர் ஒன்றுமே கொடுக்கிறார் இல்ல என்று சொல்றார். இல்ல, ஊர்ல ஒரு நல ஒன்று நடக்குது, சின்ன சிலர்கள் போய் தேடி பார்க்கிறாங்க, இவரிடத்துல போய் கேட்ட ஏதாவது தருவாங்கன்னு சொல்லி அந்த ஊருடைய நலவுக்காக வேண்டி யாராவது முக்கியஸ்தர்கள் போய் கேட்டா, என்னட்டு இப்ப பணம் இல்லை என்று கையை விரிக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த மனிதரின் மூலமாக நலவுகள் ஊர்கள்ல நாட்டில நடக்கவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். இவரின் மூலமாக கெடுதியுடைய பாவத்துடைய கதவுகள் திறக்கப்படுது. தன்னுடைய பணத்தை சொத்து செல்வங்களை வைத்து மோசமான காரியங்கள்ல பிள்ளைகளை பழக்கிறாங்க. பணத்தை வச்சு மதுவுக்கு பிள்ளைகளை போதை வஸ்துக்கு அடிமையாக்குறாங்க. சொத்து செல்வங்களை வைத்து பாவமான காரியத்தை உலகத்துல இவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இப்படியான மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும். நல்லதை செஞ்சுட்டு போனா மக்கள் பேசுவாங்க, இவர் இப்படி சதக்கா செஞ்சுட்டு போனாரு, 4 பேர் பேசிக்கொண்டிருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, நல்லது செஞ்சுட்டு போறாரு ஒருத்தர். ஒரு வீட்டுக்கு அந்த குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கரண்ட் எடுத்து கொடுக்கிறாரு, மின்சார உதவியை செஞ்சு கொடுக்கிறாரு. ஒரு குடும்பம் தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு கிணற வெட்டி கொடுக்கிறாரு, அல்லது தண்ணீருடைய டேப் லைனுடைய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறாரு. ஒரு குடும்பத்துல வாழ்ற பிள்ளை நல்லா படிக்கும், அந்த படிப்புக்காக உதவி செய்யறாரு. ஒரு ஏழையான குடும்பத்தில் ஒரு பிள்ளை படிச்சு கொண்டிருக்கிற மதரசால ஓதிக்கொண்டிருக்கிறாரு, அவருக்கு உதவி செஞ்சு மாச பீச கட்டுறாரு. பல நலவுகள் இவரின் மூலமாக நடந்துக்குது. இவர் மௌத்தாகுனா மக்கள் பேசுவாங்க, இவரை போலத்தான் நானும் இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு மௌத்தாகி மண்ணறையில் இருக்கிறாங்க, இன்றைக்கு உலகம் பேசுது அவர்களை பற்றி. இவர் மௌத்தாகி மண்ணுக்கு கீழாக இருக்கிறாங்க, இன்றைக்கு மக்கள் பேசுறாங்க, இவர் இதை செஞ்சுட்டு போனாரு, அதனால இன்றைக்கு நாங்க பிரயோஜனம் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். இவர் பாடசாலையை கட்டிட்டு போனாரு, இவர் ஊருக்கு ஒரு லைப்ரரியை கட்டிட்டு போனாரு, இவர் ஊருக்கு ஒரு நலவை செஞ்சுட்டு போனாரு, இவரால இன்றைக்கு ஊர்ல பல நலவு நடந்திக்குது. இன்னைக்கு இவர் மண்ணறையில் இருக்கிறாரு. அல்லாஹ் இவருடைய கபரை பிரகாசமானதாக ஆக்கட்டும் என்று எத்தனை பேர்கள் துவா செய்வாங்க. அப்படியான ஒருத்தராக நானும் நீங்களும் ஆகணும் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆல இம்ரானுடைய 92வது ஆயத்தை இறக்கிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நபியே நாயகமே, நீங்க சொல்லுங்கோ, தன்னுடைய சொத்து செல்வங்கள் எதெல்லாம் அவர்களுக்கு விருப்பமானதாக இருக்கிறதோ,
எந்த பொருளை, எந்த சொத்தை, செல்வத்தை தான் விரும்பிக் கொண்டிருக்கிறார்களோ அதை அவர்கள் அல்லாஹுக்காக செலவழிக்காத வரையிலே அவர்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஜா அபூ தல்ஹா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடத்துல வராங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிட்டான். லன் தனால் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க விரும்புற ஒன்றை நீங்க அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுக்காண்டி செலவழிக்காத வரையில நீங்க உண்மையான அந்த 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 சதகாவை, அந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் இறக்கிட்டான். யா ரசூலுல்லாஹ், இதோ இருக்குகின்ற இந்த பைரஹா, இந்த பழ தோட்டத்தை நான் மிகவும் விரும்புகிறேன் யா ரசூலுல்லாஹ், இதை எடுத்துக்கொள்ளுங்க யார சொல்லலாம். பைரஹா இந்த தோட்டத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க யார சொல்லலாம், உங்களுக்காக வேண்டியும் அல்லாஹுக்காக வேண்டியும் இந்த பைரஹா தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க யார சொல்லலாம் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் யோசித்தாங்க. யோசித்துட்டு சொன்னாங்க, அபூ தல்ஹாவே, உங்களுக்கு இந்த பைரஹா என்று சொல்லுகின்ற தோட்டத்தை நான் உங்களுக்காக வேண்டி தாரேன். தருகின்ற பொழுது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க. அபூ தல்ஹா, நீங்க இந்த தர்மம், நீங்க செஞ்ச தர்மம் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். அந்த தர்மத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் தருகிறேன் அபூ தல்ஹா. எவ்வளவு விருப்பமானது, அதனுடைய இனல்கள் அவ்வளவோ அழகு, அவ்வளவு குளிமையானது, ஆறுகள், தண்ணீர் ஓடக்கூடியது. பைரஹா மிகவும் விருப்பமான ஒரு தோட்டம். அந்த அளவு பழங்களை அதிகமாக தரக்கூடிய ஒரு தோட்டம் எப்படி விருப்பமாக இருக்கும்? கோடி கணக்கு பொறுமதி. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் அவங்களோட கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, ஃபஜ்அல்ஹு லில் அக்ரபீன். அபூ தல்ஹாவே, இதை கொண்டு போய் உங்களோட இரத்த உறவுகளுக்கு கொடுங்க என்று சொன்னாங்க. பங்கு பிரிச்சு கொடுங்க. இரத்த உறவுகள், நீங்க சதகா கொடுக்கிறாரு, 4 பேருக்கு 40 பேருக்கு அவர் வெளியால தான் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. ஊர்ல தாண்ட நானா தம்பி எல்லாம் மிகவும் வறுமை கோட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். பார்த்தா மழை பெஞ்சா தண்ணி வீட்டுக்குள்ள கூரை ஓட்டையாகி தண்ணி இருக்கு, தண்ணி கீழே இருக்கு, ஒளி கொண்டிருக்குது, தண்ணி கொட்டி கொண்டிருக்குது, ஒழுங்கான சீட்டு இல்ல, உடைஞ்சு போயிட்டு இருக்குது, தகரத்து கீழால் இடிக்கலாம், வெயில் அடிச்சா இடிக்க முடியாது. குடும்பம், சொந்த ரத்த பந்தங்கள், மழை வெயில் அடிச்சா அங்க வெயில் அடிச்சா சூரியனுடைய ஒளி கீழே வீட்டுக்குள்ள, இரவுல இருட்டில் வைக்கிறாங்க, கரண்ட் இல்ல, தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாம எங்க எல்லாம் போய் தேடி எடுக்கிறாங்க. நானா தம்பி, தாத்தா, தங்கச்சி, உறவு, இரத்த பந்தங்கள் வறுமை கோட்டுக்கு கீழால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இவரு போயிட்டு வேற ஊர்ல போயிட்டு சதகா கொடுக்கிறாரு, வேற ஆளை போய் தேடி கொடுக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் நீங்க 1 ரூபா கொடுத்தா உங்களோட உறவினர்கள் இரத்த பந்தங்களுக்கு கொடுத்தா 1 ரூபா 2 ரூபாவுடைய நன்மை இருக்குது. ஏண்டா வெளியால கொடுத்தா மக்கள் பேசுவாங்க, இந்த ஹாஜியார் வந்தாரு, இந்த ஊர்ல இருந்து வந்தாரு, இப்படி இப்படி எல்லாம் தண்ணி எடுத்து தந்தாரு, வீட்டை கட்டி தந்தாரு, அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு என்று மக்கள் தன்னை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் இவ்வாறுபட்ட செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உறவினர்கள் இங்கே வறுமை கோட்டை கீழால் ஒரு நேரம் ஆக்கினால் சாப்பிட்டால் அடுத்த நேரம் சாப்பாடு இல்லாமல் பசியோடு வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மழை பெய்ந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணீர், இவர் வெளியே போயிட்டு செய்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ தல்ஹா, உன்னுடைய இந்த பைருஆ என்று சொல்லுகின்ற இந்த தோட்டத்தை அதை நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு, இரத்த பந்தங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுங்க என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இரத்த பந்தங்கள்
முதலாவது சதகா ஒரு விஷயத்துல கவனிக்கப்படக்கூடியவர்கள் தான் ரத்த பந்தங்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, அதற்கு பின்னால தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஅஸ்தக அலா தவி ரஹம், தன்னுடைய இரத்த உறவினர்களுக்கு அதை பிரிச்சு அப்படி கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, சதகா ஒருத்தருக்கு நோய் வந்தா அந்த நோயை இல்லாமக்கும். இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோன்னு தெரியுமா? ஏதாவது எங்கட பிள்ளைக்கு, எங்கட மனைவிக்கு, எங்கட யாருக்காவது ஒருத்தருக்கு பெரிய நோய் வந்துட்டு நாங்க போறது எங்க ஸ்பெஷலான ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை, கண்டி எடுத்துக்கொண்ட சுவசனைக்கு போறாரு, சாந்திக்கு போறாரு, அங்க போறாரு, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலை தேடி தேடி போறாரு. எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் எல்லாம் முடிஞ்சு டாக்டர்ஸ் எல்லாம் கையுட்டத்தோட சக்கராத்து வருத்தத்தில் இருக்கிறார். இப்ப ஓடி வராரு, ஒரு ஆட்டை கொடுப்போமே சதகா, ஒரு மாட்டை கொடுப்போமே சதகா. இஸ்லாம் சொல்லுது எந்த அளவுக்கு என்றால், உங்களோட சதகாக்களை கொண்டு, உங்களோட தான தர்மங்களை கொண்டு நோயாளிகளுக்கு மருந்து செய்யுங்கோ. இஸ்லாம் எங்க சொல்லிருக்காரு? நாங்க எல்லாம் முடிஞ்சதோடையே ரப்பிடத்துல கையேந்தையில அந்த வைத்தியர் இந்த வைத்தியர் எல்லாத்தையும் போயிட்டு பார்த்ததோடையே கடைசியில தான் வார இப்ப ஒரு குர்பானி கொடுப்போமே, இப்ப ஒரு மாட்டை அறுத்து கொடுப்போமேன்னு சொல்லி இப்பதான் ரப்போடு தொடர்பாகிறது சக்கராத்துடைய வருத்தத்தில் இருக்கின்ற பொழுது. அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, எனவே எங்கட பணங்கள் எப்படி சேகரிக்க, இன்னைக்கு பாருங்க, சிகரெட் குடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறார். ஒரு நாள் ஒரு 100 ரூபான் வைங்கள, குறைந்தது ஒரு 100 ரூபாண்டு 3 நேரம் குடிக்கிறாரு, புகைக்கிறாரு. 300 ரூபாய் மாசம் 9,000 ரூபாய் அதுக்காக செலவழிக்கிறார். அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் படி போனுக்கு செலவழிக்கிறார். அந்த டேட்டா வேணுமா, அந்த டேட்டா வேணுமா, அந்த கம்பெனிக்காரனுக்கு இந்த கம்பெனிக்காரனுக்கு அள்ளி கொடுக்கிறாரு, செலவழிக்கிறாரு. ஆனா எங்கட வீட்டுல ஹதியா கேட்டு வந்தா, அல்லது ஒரு நோய்க்கு இப்படி பெரிய ஆபரேஷன் இருக்குது உதவி செய்யுங்கன்னு சொன்னா, இவர் வீட்டுக்குள்ள ஓடி போய் தேடுறது, எங்கடா 10 ரூபாய் இருக்குது, எங்கடா 20 ரூபாய் இருக்குது, எந்த 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 போத்தலுக்குள்ள டப்பாக்குள்ள போட்டிக்கிண்டு அதை தேடி தேடி போறாரு. போனுக்கு செலவழிக்கிறார். ஒரு நாளைக்கு 100 மாசம் 3000 ரூபாய் குறைந்தது. சிகரெட் பீடிக்கு பாவமான ஒரு விஷயத்துக்கு செலவழிக்கிறாரு, ஒரு மாசம் 9,000 ரூபாய். நரகத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவ்வளவு செலவழிக்கிறாரு. சுவர்க்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு வீட்டுல மூல முடைக்குல போய் பாக்குறாரு, எங்கடா 10 ரூபாய் இருக்குது, 5 ரூபாய் இருக்குது, 20 ரூபாய் இருக்குது, இந்த ஏழைக்கு இந்த ஹதியா கேட்டு கொண்டு வரவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி. இஸ்லாம் எங்க சொல்லுது? நீங்க கேட்டு வாரவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபலா தன்ஹர் வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். கேட்டு வாரவங்களை நீங்க விரட்ட வேண்டாம், கொடுங்க நல்ல முறையில. அன் மாலிஹி மின் ஐன கிதஸபஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய பணத்தை பற்றி கேட்கப்படும், உன்னுடைய சொத்தை பற்றி நாளை மறுமையின் நாளையிலே அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி உன்னுடைய பணத்தை நீ சம்பாதித்தாய்? ஹலாலான முறையிலையா, ஹராமான முறையிலையா? சைனா பொருளை ஜப்பான் சொல்லி ஏமாத்தி வித்தாயா, அல்லது பழைய உடைஞ்சதை நல்லதுன்னு சொல்லி வித்தாயா, அல்லது பூசண முடிச்ச அழுவுன பழங்களை அதை இதை நீ நல்லதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி வித்தாயா, அல்லது ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா பணத்தை? அடுத்த கேள்வி, அந்த பணத்தை நீ எப்படி செலவழித்தாய்? 5 கேள்விகள் கியாமத்தின் நாளையில் அல்லாஹ் கேட்பான். கேட்டு அதற்கு பதில் சொல்லாதவர்களே அடுத்த கால் எடுத்து வைக்க முடியாது, எட்டி வைக்க முடியாது. எப்படி செலவழித்தாய்? அன்பான வாலிபர்களே, கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திங்க. நாங்க எங்கட மஸ்ஜிதுக்காக வேண்டி, அல்லது ஒரு பாடசாலைக்காக வேண்டி, அல்லது ஏழைகள் கேட்டு வருவதற்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய பணம்
இதுதான் எங்களுக்கு கபூர்ல சேரக்கூடியது. வெறுமனே அதுக்கும் இதுக்கும் செலவழித்தோம், பீடி சிகரெட்டுக்கு செலவழித்தோம், போனுக்காக செலவழித்த பணங்கள், வீண் விரயத்துக்காக செலவழிக்கப்பட்ட பணங்களை அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்ல போறோம் சகோதரர்களே பெரியார்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, எனவே இப்படிப்பட்ட மோசமான செலவுகள் இருந்து நாம் செலவழிப்பதை தவிர்த்து நல்லதுக்காக செலவழிப்போம், நல்ல விஷயத்துக்காக செலவழிப்போம். அள்ளி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் அள்ளி தருகிறான். கிள்ளி நாங்க சதக்கா கொடுத்தா அல்லாஹ் கொஞ்சமாகத்தான் தருவான். இது ஹதீஸ். இது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, இன்னைக்கு கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. ஒவ்வொரு கிழமையும் நான் மஸ்ஜிதுக்கு வாரேன். நான் எங்கட மஸ்ஜிதுக்காக இன்னைக்கு எவ்வளவு போட்டு கொண்டு போறேன். ஒவ்வொரு கிழமையும் குறைந்தது எனக்கு ஒரு 100 ரூபாய் போட இயலாதா? நான் அதுக்கு செலவழிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கு, இதுக்கு செலவழிக்கிறேன் ஆயிரக்கணக்கு. கிழமையில ஒரு நாளைக்கு மஸ்ஜிதுக்கு எங்களுக்கு ஒரு 100 ரூபாய் போட்டு போயிடாதா? ஒரு 500 ரூபாய் போட்டு போயிடாதா? நாங்க பழக்கிறோம் இல்ல, நாங்களும் கொடுக்கிறோம் இல்ல. அந்த சதக்காவுடைய விஷயத்தை எங்கட பிள்ளைக்கு நாங்க பழக்கிறேன் இல்ல. நாங்க சொல்லணும் எங்கட பிள்ளைக்கு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாப்பா மஸ்ஜிதுக்கு போறீங்க, ஒரு 100 ரூபாய் எடுத்து போயிட்டு பள்ளியில கொண்டு போட்டுட்டு போங்க. பிள்ளைகளை சதக்காவுடைய வழிகாட்டல்கள் பெற்றோர்கள் கொடுக்கப்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு. நாங்களே இதை பத்தி கஞ்சத்தனம் பண்றோம். என்னத்துக்கு சல்லிய, என்னத்துக்கு போடுறது, என்னத்துக்கு சதக்காவை செலவழிக்கிறத சிந்திக்கிறோம். எங்கட பிள்ளையும் செலவழிக்கிறதுக்கு சிந்திப்பாங்க. நாங்க சின்னத்திலிருந்து சதக்காவுடைய அந்த பாபை, அந்த வாயிலை பிள்ளைகளுக்கு பழக்கவில்லையா? உதாரணமாக சொல்லி, எங்கட வீட்டுக்கு ஒருத்தர் ஹதியா கேட்டு வராங்க. நாங்க கொடுக்கறத விட 100 ரூபாய் தூக்கி கொடுக்கறத விட எங்கட பிள்ளைகிட்ட கொடுக்க வந்தா வாப்பா கொடுத்துட்டு வாங்க. இந்த பிள்ளை பார்க்கும் ஏண்ட வாப்பா, ஏண்ட அம்மா, ஏண்ட தந்தை இப்படித்தான சதக்கா கொடுக்கிறாங்க. ஏண்ட வீட்டுக்கு யாரும் கேட்டு வந்தா நான் சும்மா அனுப்ப கூடாது. நானும் 1000 ரூபாயோ 500 ரூபாயோ 100 ரூபாயோ 100 ரூபாயோ நான் கொடுக்கத்தான் வேணும் என்று அந்த பிள்ளை சிந்திச்சு, பிள்ளை பெருசாக பெருசாக சதக்காவுடைய அந்த கஞ்சத்தனம் இருக்காது. சதக்கா கொடுக்கறதுக்கு பிள்ளைக்கு ஆசை வரும். சகோதரர்களே, இந்த பழக்கம் நாங்க பழக்கிறோம் இல்லை பிள்ளைகளை. அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, பழக்குங்க நல்லதுக்காகவே. நாங்க கேட்டு வாரங்களை கொடுக்காம தட்டுனா பல ஆபத்துகள் எங்களை தேடி வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இழந்து 40 வருஷங்களாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டப்பட்டு அழுது இருந்தாங்க. தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன வயதில் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிலே ஆடொண்டை அறுத்து சாப்பாடு போட்டாங்க உறவினர்களுக்கு. இந்த நேரத்துல ஒரு சின்ன பிள்ளை, எத்தீமான ஏழையான வறுமை கோட்டிலே வாழுகின்ற பிள்ளை உண்டு, சாப்பாட்டு பசியாக இருக்குது, ஏதாவது உணவு தாங்கன்னு சொல்லி கேட்டு கொண்டு இருந்துச்சு அந்த பிள்ளை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். பேச்சு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பேசி தான் பிஸியில இருந்தாங்க. அந்த பிள்ளைய கணக்கெடுக்கையில மறந்துட்டாங்க. அதனால் அல்லாஹ் கொடுத்த சோதனை, தன்னுடைய குழந்தையை அல்லாஹ் இல்லாமலாக்கி அவர்களை அப்படியே தூரமாக்கி, தந்தை விட்டும் தூரமாக்கி பிரித்து 40 வருஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா சகோதரர்களே? எனவே கேட்டு வருகின்ற பொழுது நாங்க கொடுக்கலண்டா அல்லாஹ்வினால் வருகின்ற சோதனைகள் ரொம்ப பயங்கரமானதாகத்தான் இருக்கும் சகோதரர்களே பெரியார்களே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாப்பாமார் என்ன செய்யறேன்னு தெரியுமா? இன்றைக்கு பணத்தை சேர்த்து வச்சிக்கிறாரு. என் பிள்ளைக்கு, சிலவங்க பேர பிள்ளைக்கு சேர்க்கிறது, பேர பிள்ளைக்கு ஊடு கட்டுறாரு, பேர பிள்ளைக்கு நகையை போட்டு வாங்கி போட்டு கொடுக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். தாண்ட கபரு கொண்டு இல்லை, பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுக்கிறாரு. மௌத்தா போற நேரத்தில் அடிச்சு கொள்ற பிள்ளைகள் பணத்தை வச்சு எப்ப இவரை அடக்குறதுன்னு பார்த்து கொண்டிருக்குது.
ஏன் எல்லாம் பிரிச்செடுக்கிறதுக்கு சண்டை பிடிக்குது பிள்ளைகள். எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும். சிலவங்க சதக்காவும் கொடுக்கல, ஒழுங்கான முறை பிரிச்சு கொடுக்கவும் இல்லை, தனக்குன்னு கபருக்கு சேர்க்கவும் இல்லை. கபூர்ல இருக்கிற அம்மா வாப்பாக்கு சில பிள்ளைகள் பதுவா செய்யுது. அல்லாஹ் காப்பாற்ற வேணும். எனக்கு அப்படி செஞ்சார், அநியாயம் செஞ்சிட்டாரு. சதகா சகோதரர்களே, இருக்கின்ற பொழுது கொடுங்க, இருக்கின்ற பொழுது நல்ல முறையில கொடுங்க பிள்ளைகளுக்காக வேண்டி. அப்பொழுதுதான் எங்கட கபூர்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் சகோதரர். இல்ல நாங்க பிள்ளைகளுக்கு சேகரிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு நேரத்தை காலத்தை கொடுத்து ஒண்ணுமே வச்சுக்கல, எங்கட கபருக்குன்னு ஒன்று சேர்க்கல, நல்லதை செஞ்சுட்டு போகல, நல்லதுக்காக நீ செலவழிக்கல. ஆனால் எங்களுடைய நிலைமை மிகவும் பயங்கரமானதாக கபருல. எந்த அளவுக்கு என்றால் நாங்க எல்லாரும் இப்பயிலிருந்து ஒரு நீயத்துன் வைக்கணும். என் குடும்பத்தோட என்னோட சேர்த்து நான் சதக்காவை செய்யணும். நான் என் ஊருக்கு என்ன செய்ய இயலும் என்னால? எனக்கு அல்லாஹ் லட்சக்கணக்கு பணத்தை தந்திக்கிறான், எனக்கு ஆயிரக்கணக்கு அல்லாஹ் பணத்தை தந்திக்கிறான். ஏன் மஸ்ஜிதுக்கு என்ன செய்ய இயலும்? ஏன் பாடசாலை ஊருடைய பாடசாலைக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? சிந்திங்க கொஞ்சம். ஏண்ட ஊர்ல ஒரு லைப்ரரி இல்லையா, அதை செஞ்சு கொடுக்கணும். ஏண்ட ஊர்ல ஏண்ட பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு எங்க ஊர்ல ஒரு மைதானம் இல்லையா, அதோட ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். குடும்பத்தோட செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். இது மக்கள் பேசுவாங்க. மௌத்தாக நான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா நம்ம சொல்றது போல மாத்த கௌமுன் வஹும் ஃபின்னாஸி அஹ்யாஉன், சில மனிதர்கள் மௌத்தாகி விட்டார்கள், சில கூட்டத்தினர்கள், ஆனால் மக்களுடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே வாழுகின்ற பொழுது பணத்தை சொத்து செல்வங்களை வைத்து நல்லதை செய்தார்கள், நல்லதுக்காக செலவழித்தார்கள். ஆனால் மக்களுடைய உள்ளத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிரந்தரமான தர்மத்தை செய்ய உலகத்தில் வாழுகின்ற பொழுது எல்லாரும் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், மௌத்துக்கு முன்னால் நான் ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டு போகணும், மஸ்ஜிது கொண்டு செஞ்சுட்டு போகணும், பாடசாலை கொண்டு செஞ்சுட்டு போகணும், குடும்பத்தோடு செய்யணும். இன்னைக்கு சில வாப்பமார் எப்படி பயப்படுறாங்கண்டா, இன்னைக்கு பிள்ளைகள் என்னைக்கு ஏசுவாங்களோ தெரியாது, இவர் சதக்கா கொடுக்கிறது பயந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, பணம் இருக்குகின்ற பொழுது கொடுக்கணும். ஒரு காலம் எங்களை அடைய போகுது. அந்த நாள் வந்தால் எங்களுக்கு நடக்கிறதுக்கு நாங்கள் நினைப்போம், நடக்க முடியாது. நாங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நாங்க நினைப்போம், எங்களுக்கு செய்ய முடியாது. எங்கிட்ட கோடிக்கணக்கு பணம் இருக்கும், நாங்க சதக்கா கொடுக்கறதுக்கு நினைப்போம், ஆனா சதக்கா படுத்திக் கொள்ள முடியாது. இருக்கின்ற பொழுது பயன்படுத்தல. இப்ப ரப்பிடத்துல கெஞ்சி கதறி கேட்பான், ரப்பி இர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து. யா அல்லாஹ், என்ன உலகத்துக்கு இன்னும் திருப்பி அனுப்பி விடு, நல்ல அமல் செஞ்சு சதக்காக்களை கொடுத்து ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹின். அல்லாஹ் குறிப்பாக சதக்காவை சொல்றான், சதக்கா கொடுத்துட்டு வாரேன். விட்டு வந்த கோடான கோடி பணம் விட்டுட்டு வந்துட்டேன், யா அல்லாஹ், எல்லாத்தையும் உன்னோட பாதையை உனக்காக நீ சதக்கா கொடுத்துட்டு நான் உணர்ந்து வருகிறேன். ஆகவே என்னுடைய ரூஹை கைப்பற்றி விடாதே, எனக்கு கொஞ்சம் தவணத்தா என்று மனிதன் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி கேட்பான். சகோதரர்களே, பெரியார்களே, அதே போன்று இருக்கின்ற பொழுது கொடுங்க இந்த சதக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தத்ஃபஉ மீத்தத ஸூ, கெட்ட மௌத்த சதக்கா இல்லாமலாக்கிவிடும், அழித்துவிடும். கெட்ட மௌத்து மக்கள் பார்த்து இந்த மாதிரியான மௌத் எனக்கு வரக்கூடாது என்று சொல்லுகின்ற அப்படிப்பட்ட மௌத்தை பார்த்து அல்லாஹ் தடுத்து விடுவான் சதக்காவின் மூலமாக. மக்கள் சதக்கா அதிகமா கொடுத்தவங்களோட ஜனாசா பார்த்து மக்கள் சொல்லுவாங்க, இவருடைய ஜனாசா போல நான் இருக்கணும் என்று. நல்ல மௌத்தை தருவான். சகோதரிகளே, பெரியார்களே, எனவே பிள்ளைகளுக்கு படிப்புக்காக நீ செலவழிப்போம், அதுவும் சதக்கா. நல்ல விஷயத்துக்காக நீ செலவழிக்கிறது சதக்கா. எனவே உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்ல விஷயத்துக்காக நீ செலவழித்து நல்லவர்களாக நாம் மரணித்தால் எங்களோட கபருக்கும் நல்லதை சேர்க்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரும் ரூஹையும் அல்லாஹ்வுத்தாலா கைப்பற்றுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக, எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக. உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வதற்கு கிருபை செய்திருவாயாக யா அல்லாஹ். நல்ல சதக்காக்கள் செய்கின்ற நல்ல மனப்பான்மை எங்களுக்கு தந்தருவாயாக யா அல்லாஹ். கஞ்சத்தனத்தை விட்டும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றி விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்லதை செய்து எங்களை கபருக்கு நிரந்தர தர்மத்தை செய்யக்கூடியவர்களாக, மூத்துக்கு முன்னால் அதை அமைத்து விட்டு செல்லக்கூடியவர்களாக நீ எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.